அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ, இதுக்கு முன்னாடி கேள்விலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு மாநாடு நடக்குதுன்னா, அந்த மாநாடு எங்கே நடந்துச்சு? அதனுடைய முக்கியமான கருத்து என்ன? அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நடந்த மொத்த மாநாட்டையும் குறித்து ஒவ்வொரு மாநாட்டுக்கும் என்னென்ன கருத்து? அப்படின்ற மாரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, பாருங்க பின்வரும் காலநிலை மாநாடுகளையும் அது சார்ந்த கருத்தையும் பொறுத்துக்க அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட்டு பாருங்க, கியோட்டோ நெறிமுறை அப்படின்றது அந்த கியோட்டோ நெறிமுறையுடைய அந்த மாநாட்டுடைய கருத்து என்ன அப்படின்னா, உமிழ்வை குறைப்பதற்கான அர்ப்பணிப்பு. அடுத்து ரியோ பூமி உச்சி மாநாடு. ரியோ பூமி உச்சி மாநாடு அப்படின்றது எதை குறிப்பிடுது? நிலையான வளர்ச்சிக்கான உலகளாவிய கட்டமைப்பை உருவாக்கணும் அப்படின்றது தான் கருத்துரு. அடுத்து பாரிஸ் ஒப்பந்தம். பாரிஸ் ஒப்பந்தம் அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். உலக வெப்பநிலை உயர்வை கட்டுப்படுத்துதல். ஸோ மாண்டரிஸ் நெறிமுறை 4வது பாருங்கள். மாண்டரிஸ் நெறிமுறை அப்படின்றது ஓசோன் படலத்தை பாதுகாத்தல். ஸோ இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று பாரிஸ் ஒப்பந்தம், உலக வெப்பநிலை உயர்வை கட்டுப்படுத்தல். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி இதிலேருந்து திரும்ப கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ நம்ம கியோட்டோ நெறிமுறைனா என்ன, ரியோ பூமி உச்சி மாநாடுனா என்ன, பாரிஸ் ஒப்பந்தம், மாண்டரிஸ் நெறிமுறை, இதெல்லாம் அடுத்தடுத்த காணொலி எங்கே நடத்தப்பட்டது அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றி நண்பர்களே.